ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிம்பிள் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் டெக்னிக்கில் நிறைய டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 டைப் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, கோடிங் மூலமாக அது எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன வேர்டை வந்து எப்படி என்கிரிப்ட் பண்ணி நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சிம்பிள் என்கிரிப்ஷன் டெக்னிக். இதை வந்து சீசர் சைஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெக்னிக் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இது வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய இது என்னென்னா, இப்போ வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டை நான் வந்து சிம்பிளாக ரன் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. கான்செப்ட் வைஸ் எப்படி வந்து ரன் ஆகுதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பைத்தான் கோடிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணுறது வந்து ஜூபிட்டர் நோட்புக். நம்ம வந்து இந்த டூல் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்க்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டேட்டா அனாலிசிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டூல் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி வந்து இதை ரன் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சொல்லி தந்திருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக நம்ம ஒரு டெக்னிக் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த சீசர் சைஃபர் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வந்து கிரிப்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட். சீசர் சைஃபர்னு சொல்லுவோம், சப்ஸ்டிடியூஷன் சைஃபர், அப்படி வந்து நிறைய டைப் ஆஃப் சைஃபர் கான்செப்ட் வந்து உள்ளே வந்து இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷனுக்கு வச்சிருக்க மெத்தடுடைய நேம். ஓகே, அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லெட்டர் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன், என்கிரிப்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு லெட்டருடைய வேர்டை ஷிஃப்ட் கீ, அதாவது ஒரு ஒரு லெட்டர் நம்ம இப்போ நான் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணுறேன்னா அடுத்தடுத்த லெட்டர் இது என்கிரிப்ட் நம்ம வந்து நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ஹலோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, நீங்கள் அனுப்பும்போது ஹலோன்னு போகும், யூசர் ரிசீவ் பண்ணும்போதும் ஹலோன்னு போயிடும். உங்கள் ஃப்ரெண்டும் அந்த ஹலோ சேமில் தான் படிப்பாங்க. ஆனால் இடையில நடக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். அப்போ இடையில ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இந்த மாதிரி தான் ஐஎஃப்எம்பி ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது இந்த லெட்டரில் தான் போகும். ஸோ அப்போ அவங்க அட்டாக் பண்ணும்போது அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது. இப்போ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட்லாம் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எப்படி நடக்குதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆஸ்கி வேல்யூ, அதாவது இந்த நம்பருடைய 65 அப்படின்றது அப்பர் கேஸில் ஏ அப்படின்ற மாதிரி எடுத்துருப்போம். லோவர் கேஸில் வந்து 97 அப்படின்றது வந்து நம்ம வந்து லோவர் கேஸில் வந்து ஜஸ்ட் வந்து அது ஸ்மால் ஏ. ஸோ 65 அப்படின்றது வந்து கேபிட்டல் ஏ. ஓகே, அப்போ இந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து ஆஸ்கி லெட்டர்ஸ் ஆக்ஸ்கி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஸோ நான் வந்து ஏ டு இசட் வரைக்கும், சாரி கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் ஏ வரைக்கும் எல்லா லெட்டரையும் நான் கொண்டு வரதுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபார் லூப்புக்குள்ளே என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பற்றி நான் இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நீங்கள் ஃபார் லூப்பு, ஒயில், இந்த டெஃப் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த டெக்ஸ்ட் 2 ஷிஃப்ட் அப்படி 2 விஷயத்தை உள்ளே அனுப்பி உள்ளே நடக்கிறதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் கிடையாது. ப்ரோக்ராமுக்கு சொல்லிக் கொடுக்குறது நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத இந்த இடத்துல ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட் கீனா ஹெச்சுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது ஐ, ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எஃப், எல்லுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம். அப்படி தான் இங்கே வந்து வேர்டு லெட்டர் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நாங்கள் வந்து இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸை வச்சு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 அப்புறம் ஒரு 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா HIJK, கேலேருந்து பிரிண்ட் ஆகும். அப்போ ஈக்கு நெக்ஸ்ட் லெட்டர் EFGH அப்படி அந்த மாதிரி போயிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அங்கே சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்த்தீங்களா? இப்போ அதுக்கான ப்ரோக்ராம் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஹலோ வேர்ல்டுனா ஏதாவது ஒரு லெட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீ யூஸ் பண்ணுறதுனால 3 லெட்டர் வந்து என்கிரிப்ட் ஆகி போகும். திருப்பி அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா டீக்ரிப்ட் பண்ணி இந்த கோடு இல்லைன்னா டீக்ரிப்ட் ஆகாது. அப்போ திருப்பி டீக்ரிப்ட் பண்ணி நான் 2 ஃபங்க்ஷனுமே எழுதியிருக்கேன். என்கிரிப்ஷனும் பண்ணியிருக்கேன், டீக்ரிப்டும் பண்ணியிருக்கேன். அப்போ என்கிரிப்ட் வந்து இந்த வேர்டில் இருக்குது, டீக்ரிப்ட் பண்ணும்போது புரிஞ்சுக்கும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இடையில டக்குன்னு வந்துடும். அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்கிரிப்ட் ஆகி டீக்ரிப்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு டைப். இந்த கீயை வச்சு லெட்டரை மாற்றி மாற்றி அனுப்புறது ஒரு டைப்பு. அப்போ இந்த டைப்பில் உள்ள கோடு வேணால் நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ சிம்பிள் கோடை உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் சில கஷ்டமாக இருக்கும், பட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சீசர் சைஃபர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் வேர்டு லெட்டர் வந்து இந்த மாதிரி தான் போகுது. அப்போ போகும்போது ஜஸ்ட் கீ யூஸ் பண்ணி, கீ மீன்ஸ் ஏதாவது இந்த ஒரு நம்பர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை நான் செட் பண்ணி வச்சுருவேன் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்டிடியூஷன் சைஃபர்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா,
இப்போ வந்து ஆல்ஃபாபெட் ஏபிசிடி அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒரு லெட்டருக்கும் நமக்கு அதுக்கு பேரலான இன்னொரு லெட்டர் கொடுத்து வச்சுக்கலாம். அப்போ ஏக்கு இந்த லெட்டர் தான் போகணும், பிக்கு இந்த லெட்டர் தான் போகணுன்ற மாதிரி ஒன்றுக்கும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணி வச்சிடலாம். அப்போ அந்த கீ பார்த்துக்கோங்க, அந்த கீ வந்து அந்த கீபோர்டில் இருக்க குவாட்ரி கீ இந்த கீயை யூஸ் பண்ணி ஏக்கு வந்து கியூ வரணும், பிக்கு டபிள்யூ வரணுங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். அதாவது ஏங்கிற இடத்துல கியூவையும், பிங்கிற இடத்துல டபிள்யூவையும், சிங்கிற இடத்துல இயையும், அதே மாதிரி இசட் அப்படின்ற இடத்துல எம்ஐயும் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு லெட்டரை அனுப்புகிறேன் அப்படின்னா அது எப்படி வந்து என்கிரிப்ட் ஆகும் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலான வேர்டு வந்து என்கிரிப்ட் ஆயிரும். புரியுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத அனுப்புகிறேன்னா ஹெச் இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ஐ இருக்குது, இ இருக்கிற இடத்துல டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிடும். அப்போ இப்போவும் வந்து ஹேக்கர் அட்டாக் பண்ணுறாங்க, வியூ பார்க்குறாங்க அப்படின்னா எதையுமே அவங்களால வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகே, இது ஒரு கான்செப்ட். அண்ட் அதுக்கப்புறமாட்டு இதுக்கும் இதே மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்குது. 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து கீயையும் டெக்ஸ்டையும் செட் பண்ணி மாற்றிருக்கோம். ஜஸ்ட் சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து நல் சைஃபர். நல் சைஃபருங்கிற கான்செப்டில் நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது வந்து ஒரு கீயை வந்து சீக்ரெட் கீயை ஒளிச்சு வைக்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக மீட் அட் டான் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதுதான் கோட் வேர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு வந்து யூசருக்கு அனுப்பும்போது அதாவது கிளைண்ட் இடையில வந்து புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஒரு பெரிய பேராகிராஃபில் நம்ம வந்து அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ அந்த பெரிய பேராகிராஃபில் இருக்கிற இடத்துல ஒரு லெட்டர்லையும் ஸ்டார்டிங்கில் இருக்க லெட்டர் எடுத்துக்கும். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், அடுத்தல இ, அடுத்து இ, நெக்ஸ்ட்டு டி, அடுத்து ஏ. அப்போ மீட் அப்படின்றது இந்த மை எலிஃபண்ட் ஈட்ஸ் டைனி அதில் வந்து மீட் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஏ, டி, அப்படி ஒன்று ஒரு இதையும் ஃபஸ்ட்டு அந்த வேர்டுடைய ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு இதை வந்து என்கிரிப்ட் பண்ணி டிகிரிப்ட் பண்ணும். ஓகே, இது ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு பெரிய பேராகிராஃபில் நம்ம வந்து ஒரு 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 நம்ம சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு வேர்டை ஒளிச்சு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இது நல் சைஃபர். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஸோ நிறைய கான்செப்ட் இருக்குது. நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம ஒன்றா நம்ம எப்படி இது ரன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ரோக்ராம் மூலமாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எதுவும் புரியலை, ஏதாவது எனக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரோக்ராம் வைஸ் உங்களுக்கு புரியாது. நான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது வந்து அதாவது கான்செப்ட், அந்த சைஃபர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது கீ வச்சு ஒர்க் ஆகுது. சப்ஸ்டியூஷனல் சைஃபர்னா அது ஒரு லெட்டருக்கு பதிலாக இன்னொரு லெட்டர் நம்ம வந்து உள்ள என்ட்ரு பண்ணுறோம். நல் சைஃபர்னா இப்படி ஒரு பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு இது எடுக்குது. இந்த மாதிரிலான டெக்னிக்லாம் கிரிப்டோகிராஃபியில் அதாவது சைபர் செக்யூரிட்டியில் நம்ம வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இது போக போக நம்ம ஒரு டெக்னாலஜியாக பார்த்து வரும்போது உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கிளியராக சைபர் செக்யூரிட்டி எப்படி ஒர்க் ஆகுது ரியல் டைமில் அப்படிங்கிறது புரியும். நம்ம இந்த செஷனில் ஃபுல்லாகவே பைத்தான் வச்சு தான் நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ பேசிக்காக பைத்தானை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்க கோடு எல்லாமே வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் போட்டால் தான் ஒர்க் ஆகுமான்னு கிடையாது. எந்த விதமான டூல் உங்ககிட்ட இருக்கோ, பைச்சாம் ஐடியோ இல்லை எந்த விதமான டூல் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதே கான்செப்டை பைத்தானில் தான் பண்ண முடியும்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ வந்து என்னுடைய கான்செப்ட் சப்ஸ்டியூஷனல் சைஃபரை நான் வந்து சிலையும் பண்ணலாம், C++லையும் பண்ணலாம், ஜாவாலையும் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.